செம்மையா வாழணும், லைஃப்பை சும்மா என்ஜாய் பண்ணணும் நம்ம எல்லாருமே யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்றதுன்னு கேட்டா நம்மள முக்காவாசி பேருக்கு தெரியாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ நான் ஒரு 4 டிப்ஸ் சொல்றேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். சம்பளம் வந்த உடனே போன மாசம் பார்த்து வச்ச ஃபுட்டு, ட்ரெஸ், ஹோட்டல்னு வெட்டி செலவு பண்ணாம நீட் எது வாண்ட் எதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்குன்னு சேவிங்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இப்போ சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வெறும் சேவிங்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணா போதுமான்னு கேட்டா அதான் இல்ல. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, அதை வளர வைக்கணும். அதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொல்றது பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். லைக் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பணத்தை அதுவே வளர ஹெல்ப் பண்ணும். நமக்கோ இல்ல நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் நீன்னு ஒண்ணு வந்தா நம்ம மொத்த சேவிங்ஸும் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. சோ இப்பவே உங்களுக்கும் உங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் உங்க சேவிங்ஸ் அது செக்யூர் பண்ணும். பணம் சேர்த்து வச்சாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, சேவிங்ஸும் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கோல் செட் பண்ணணும். நம்ம எதை நோக்கி போறோம்னு தெரிஞ்சாதான் லைஃப் மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு வீடா இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் செக்யூரிட்டியா இருக்கலாம், பசங்களோட எஜுகேஷனா இருக்கலாம், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணா வெல்த் மேனேஜ்மெண்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. நாங்க ராஜகோபுரம் வெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த எல்லா ஸ்டெப்லையும் உங்களை சேஃப் அண்ட் செக்யூரா வழிகாட்ட நாங்க ரெடி. நீங்க